வந்து பெரிய அளவில் இப்போ ரீசெண்டாக ஒரு பப்ளிகேஷன் வந்திருக்கு. நான் அதை வந்து ஷேர் பண்ணுறேன். அதை வந்து உங்களோட நம்ம குரூப் எல்லாருக்குமே படிக்க வேண்டியது. எப்படி கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஹெல்த் அப்படின்னு ஒரு சின்ன பப்ளிகேஷன் வந்திருக்கு. ரொம்ப நுணுக்கமாக போட்டிருக்காங்க. ஒரு வருடத்துக்கு 2,60,000 பேர் வந்து இந்த வெப்பமடைதலால் மட்டும் கூடுதலாக மரணம் அடைகிறார்கள் அப்படின்னு சொல்கிறான். வருஷம் வந்து தினம் நமக்கு வந்து ஒரு 1,60,000 பேர் தினம் செத்துட்டு இருக்காங்க ஏதோ காரணத்தினால. ஆனால் கிளைமேட் சேஞ்சினால மட்டும் வருடத்திற்கு 2,60,000 பேர் இறந்து போகிறாங்க. எப்படி சார் கிளைமேட் சேஞ்சுனா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு வெயிலில் போய் அப்படியே ஒரு ஹீட் வேவோட தாக்கில் சுருண்டு விழுந்து இறந்து போகிறவங்க மட்டும் கிடையாது. கிளைமேட் சேஞ்ச் வந்து பெரிய அளவில் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸை கூடுது. வெக்டர்பார்ன் டிசீஸை வந்து மிகப்பெரிய அளவில் கூடுது. டயபெட்டிக்கில் வரக்கூடிய நோய்கள், அதனுடைய செகண்டரி டிசீஸ், அதனுடைய செக்யூல் கான்சிக்வன்சஸ் சொல்லக்கூடிய நோய்கள் எல்லாம் கிளைமேட் சேஞ்சினால் கூடுகிறது. ஹார்ட் அட்டாக்ஸ் அதிக அளவில் கூடுது. மென்டல் ஹெல்த் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளை உருவாக்குறது. இது எல்லாமே டேட்டாவோட பப்ளிஷ் ஆயிருக்கு. எப்படின்னு அதை போய் நுணுக்கமாக போய் படித்து வாசித்து பார்த்தா ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் அர்த்தம் இருக்கிறது. ஒரு 2 டிகிரி ஹீட் வந்து வெளியில் உயர்றதுனால, ஒரு மனிதர் தண்ணீர் குடிக்கக்கூடிய அளவு மாறுறதுனால அவருடைய உடலில் நடக்கக்கூடிய மாற்றம் நாம் நினைக்கிறத விட மிகப்பெரிய அளவில் இருக்குது. அப்போ நம்ம அதை பற்றி நுணுக்கமாக தெரிந்து கொள்ளணும். ஒரு கல்லூரியில், அதுவும் வந்து தேசிய அளவில் மிக முக்கியமான கல்லூரியாக இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த சேஞ்ச் எப்படி வெக்டர்பார்னில் என்ன மாதிரி இஷ்யூஸ் உருவாகுது, மெட்டபாலிக் டிசீஸில் என்ன மாதிரி இஷ்யூஸ் வருது, மென்டல் ஹெல்த்தில் என்ன வருது, ப்ரெக்னன்சி அண்ட் அந்த குழந்தையினுடைய இடை மாற்றம், அந்த கருத்தரித்திருக்கக்கூடிய பெண்ணுக்கு வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் வந்து கிளைமேட் சேஞ்சில் உருவாகிறது என்றதெல்லாம் நுணுக்கமாக ஆராய்ந்து, உலகம் முழுக்க ஆராய்ந்து, இந்திய கான்டெக்ஸ்டில் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஹெல்த் இன் தமிழ்நாடு கான்டெக்ட் எப்படி இருக்குது, இந்தியன் கான்டெக்ட். ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா, இந்த கிளைமேட் சேஞ்ச் கூட அந்த ஹீட் வேவ்ஸ் அதிகமாகிறதுனால வெக்டர்பார்ன் டிசீஸ் அதிகமாகுதுன்னு நம்ம படிக்கிறோம். இன்ஃப்ளூயன்ஸாவுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவில் வந்திருக்கிறது வந்து தமிழ்நாடு சொல்கிறான். தமிழ்நாடு தான் நம்பர் 1 சொல்கிறாங்க. அந்த நம்ம ஒரு ரைகர் வித் ஃபீவர்னு வந்து டெஸ்டிங் பண்ணும்போது மலேரியா இருக்கா, இது இன்ஃப்ளூயன்ஸா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணும்போதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸாவுடைய பாசிட்டிவிட்டி 10% மேலே இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் நம்பர் 1 வந்து தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அப்போ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நம்ம என்ன நடந்து கொண்டிருக்கிறது வெளியே, நமக்கு இன்னும் வரக்கூடிய நாட்களில் நம்ம கோவிட் மட்டும் இல்லை, ஃப்ளூ காய்ச்சல் பெரிய அளவில் வரும், பெரிய அளவில் மலேரியல் ஃபீவர் வரும். அப்படிலாம் நம்ம படிக்கும்போது அதற்கு நாம் என்ன தயாராக வைத்திருக்கிறோம், நம்ம வைத்திருக்கக்கூடிய மருந்துகள் இதே தர நிர்ணயத்தோடு இருக்குமா, இந்த கேள்விகள் எல்லாம் சூழலியலோடு தொடர்புடைய விஷயங்கள். இதையெல்லாம் பற்றின புரிதல் வேணும்னா சுற்றுச்சூழல்னா என்ன, மண்ணுனா என்ன, மண்புழுனா என்ன, உயிரிகள்னா என்ன, பெண்களுக்கும் சூழலுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து காடுகள் என்ன, ஏன் வந்து காட்டை பாதுகாக்கணும், ஏன் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய வனவிலங்குகள்லாம் விடுங்க, நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க, சீவத்து தான் நினைக்கிறேன், இந்திரகோப பூச்சின்னு ஒன்று படிச்சிருப்போம்ல நம்மலாம் படிக்கும்போது. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில எங்கள் ஊர் பக்கத்தில் இந்திரகோப பூச்சி கரெக்டாக வந்து மழை பெஞ்சா வரும், வைக்கப்பட பிள்ளைலாம் கிடக்கும். அதை வந்து தீப்பெட்டிக்குள்ளே பிடிச்சி போட்டு தீப்பெட்டியில் வச்சு எடுத்து விளையாண்ட காலம் எனக்கு உண்டு. நான் விளையாண்டுருக்கேன் சின்ன பிள்ளையில். இன்றைக்கி எத்தனை பேர் உங்களில் இந்திரகோப பூச்சியை இன்னும் பார்த்துருக்கீங்களா? சமீபத்தில் கொஞ்சம் நாள் காணோன்னு எனக்கு தோணுது. முழுசாக காணாமா இல்லையான்னு ப்ரொஃபஸர்கிட்ட தான் கேட்கணும். இந்திரகோப பூச்சிங்கிறது சங்க இலக்கிய காலத்திலேருந்து சொல்ல விஷயம். இந்திரகோபம்னா அர்த்தம் தெரியுமா? கோபம் அப்படின்னா சிவப்பு, கோவக்காங்கிறது வந்து கோவத்தில் வந்த கா இல்லை, கோவக்கானா சிவப்பு கலரில் உள்ள பழம், கோவை பழம்னா சிவப்பு பழம். இந்திரகோபம்ங்கிறது அந்த சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பட்டுப்பூச்சி, காயா மரத்தினுடைய கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லி படிப்போம். அந்த இந்திரகோப பூச்சியை இப்போ காணோம். நம்ம இந்திரகோப பூச்சியை வச்சு மருந்தெல்லாம் செஞ்சு அதை கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கும் நார்த் இந்தியாவில் வந்து அந்த ட்ரைடு இந்திரகோப பூச்சியை வந்து பவுடராக அவன் ஏதோ மருந்துகள் எல்லாம் தயாரிக்கிறான். பட் அது ஒரு வகையான ஒட்டுண்ணி. அது மழைக்காலத்தில் கார்காலத்தில் மட்டும்தான் வரும். பட் அதுக்கு ஒரு சைக்கிள் இருக்கும் கண்டிப்பாக. அந்த பூச்சி இருக்கிறதுனால ஒரு பெரிய பயாலஜிக்கல் சைக்கிள் அங்கே இருந்திருக்கும். அந்த சைக்கிளில் ஒன்றை காணோம் அப்படின்னா, ஒரு சைக்கிள் செயினில் ஒரு இது உடஞ்சதுன்னா குப்புரடிச்சு விழுற மாதிரி பயாலஜிக்கல் சைக்கிளில் ஒரு பொருள் காணாமல் போனால் நிச்சயமாக அது பெரிய அளவில் இம்பேக்டை உண்டாக்கும். அப்படி சின்னதாக பல விஷயங்கள் சூழலோடு தொடர்புடையது சித்த மருத்துவத்திற்கான விஷயங்கள் இருக்கிறது. அதற்காக அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம் மருத்துவத்தின் அடிப்படை தத்துவமான அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்துதான் பார்க்கும் போதேங்கிற ஒரு மிகப்பெரிய அறிவியல் தத்துவம், மிகப்பெரிய ஒரு ஃபிலாசபி, ஒரு ஆசீவகத்திலிருந்து சாங்கியத்திலிருந்து எல்லாரும் ஒற்றுக்கொள்ளக்கூடிய பௌத்தம், சமணம் எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஃபிலாசபி வந்து வாட் இட் ப்ரெசன்ட் இன் யுவர் மைக்ரோகாசம் வில் ப்ரெசன்ட் இன் யுவர் மைக்ரோகாசம்ங்கிறது தான் அந்த அண்டத்தில் உள்ளதே பிண்டம்.
அதிலிருந்து ஒரு சூழலை பார்க்கக்கூடிய பார்வைக்காக இன்றைய ஒரு நாள் கருத்தரங்கை திட்டமிட்டிருக்கிறார்கள். அதில் கிடைக்கக்கூடிய அறிவும் அதில் கிடைக்கக்கூடிய விசாலமான புரிதலும் நம் அத்தனை பேரையும் அடுத்த தளத்திற்கு நகர்த்தும். அதற்கு உறுதுணையாக இருந்த அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும், இதை கேட்டு மகிழ்ந்து அதில் புது எழுச்சி பெற இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, sir.